நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது விஸ்வநாதபுரம் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் பூலா சுரேஷ் பாபு. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த லட்சுமி பிரசன்னா என்ற இளம் பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுடைய திருமணத்தின் போது சுரேஷ் பாபு வீட்டாருக்கு 2 ஏக்கர் மாம்பழ தோட்டம், 2 ஏக்கர் வயல், 10 லட்சம் மதிப்புள்ள தங்கம் மற்றும் 10 லட்சம் ரொக்கம் ஆகியவை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ள நிலையில் சுரேஷ் பாபு தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் 6 ஆண்டுகளாக மாமனார் வீட்டில் வசித்து வந்தார். அதன் பிறகு தனது குடும்பத்துடன் அஸ்வராவ் பேட்டைக்கு வந்த சுரேஷ் பாபு கடந்த 3 ஆண்டுகளாக தனது மைத்துனர் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த சூழலில் கடந்த 23ஆம் தேதி லட்சுமி பிரசன்னாவின் பெற்றோரை தொடர்பு கொண்ட சுரேஷ் பாபு, உங்கள் மகள் படிக்கட்டில் இருந்து விழுந்து விட்டார், உடலில் பலத்த காயங்களுடன் ராஜமன்றியில் உள்ள மருத்துவமனையில் இருக்கிறார், உடனடியாக வாருங்கள் என தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன அப்பெண்ணின் பெற்றோர் தங்களுடைய உறவினர்களுடன் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். ஆனால் தங்கள் மகள் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் லட்சுமி பிரசன்னாவை அங்கும் இங்குமாய் தேடியுள்ளனர். அப்போது அங்கிருந்த ஒரு படுக்கையில் லட்சுமி இருந்ததைக் கண்டு நிலை குலைந்து போய்விட்டனர். தங்கள் மகள் என்று கூட அடையாளம் தெரியாத வகையில் உடலில் பல இடங்களில் காயத்துடன் மெலிந்தபடி லட்சுமி பிரசன்னா சடலமாக கிடந்தார். இதை பார்த்து நடுங்கி போன அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு தங்கள் மகளை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டார்களே என அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறினர். அதோடு லட்சுமி பிரசன்னாவின் மரணத்துக்கு காரணம் கணவர் சுரேஷ், அவரது அத்தை விஜயலட்சுமி, சகோதரி தாசரி பூலட்சுமி, அவருடைய கணவர் ஸ்ரீனிவாஸ் ராவ் இவர்கள்தான் என்றும் குற்றம் சாட்டினார்கள். அதாவது லட்சுமி பிரசன்னாவிடம் அதிக வரதட்சணை கேட்ட கணவர் குடும்பம் அவரை தனி அறையில் அடைத்து வைத்து சரியாக சாப்பாடு தராமல் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் இந்த புகாரை எடுத்துக்கொண்ட தெலுங்கானா போலீசார் லட்சுமி பிரசன்னாவின் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.